கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஈரான்ல அலி கமேனி அவர்கள் கொல்லப்பட்டார் அல்லவா, இதன் காரணமாக தற்போது ஒரு புதிய உச்சபட்ச தலைவரை தேர்ந்தெடுத்துள்ளார்கள். அவர் வேற யாருமே இல்லை, இந்த அலி கமேனி அவர்களுடைய மகன். இவர் தான் தற்போது ஈரானுடைய புதிய உச்சபட்ச தலைவராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமாக இவரை பற்றி அநேக தகவல்கள் வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதில் குறிப்பாக இவர் தன்னுடைய தந்தையை விடவும் 10 மடங்கு ஒரு கொடூரமான நபர், மோசமான நபர், அப்படியெல்லாம் அநேக பேர் எழுத ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்க்கும்போது இவருடைய தந்தையின் அலுவலகம், அவங்க அப்பாவுடைய ஆபீஸ், அலி கமேனி அவர்கள் இறந்தார் அல்லவா, அவருடைய ஆபீஸை இவர் தான் டோட்டலாக தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்துக் கொண்டிருந்தார். தற்போது இவர் உச்சபட்ச தலைவராக அறிவிக்கப்பட்ட காரணத்தினால் இவர் சுதந்திரமாக இயங்குவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் தற்போது உருவாகி உள்ளது. அது மட்டுமல்லாமல் இவருடைய அப்பாவினுடைய சோசியல் மீடியா பக்கங்கள், சமூக வலைதளங்கள் எல்லாவற்றையுமே இவர்தான் கண்காணித்து இவர்தான் அந்த போஸ்ட் எல்லாமே போட்டுட்டு இருந்தார். இந்த நிலைமையில இருந்த இவர்தான் தற்போது உச்சபட்ச அதிகாரியாக, உச்சபட்ச தலைவராக மாறியுள்ளார். இந்த ஈரானில் ஒரு இராணுவம் இருக்குல்ல, IRGC இராணுவம், இவங்க அப்பா உத்தரவு கொடுக்கும் போதும் அதை நடைமுறைப்படுத்துபவர் இவர்தான் என்று சொல்லப்படுகிறது. இவர் அந்த IRGC இராணுவம், நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடந்த ஜனவரி மாதத்திலே தன் சொந்த நாட்டில் தனக்கு எதிராக போராடின மக்களை கொல்வதற்காக அலி கமேனி அவர்கள் ஏவி விட்டார். அதன் காரணமாக 30,000க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்களை கொன்று குவித்தார்கள். நம்ம சேனல்ல கூட நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம். அநேக உடல்கள் சிதறி கிடப்பது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். அந்த IRGC இராணுவம் அவர்களோடு இவர் மிகப்பெரிய ஒரு நெருக்கமான தொடர்பில் இருக்கிறார். இவர் தற்போது உச்சபட்ச தலைவராக வந்த காரணத்தினால் இனிமேல் இவர் சொல்றதை டைரக்டாக IRGC கேட்பாங்க. IRGC மேலும் வலிமை பெறும். இனிவரும் காலங்களில் மிகப்பெரிய சம்பவங்கள் நடைபெறலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ஜனவரி டைம்ல எல்லாம் ஒரு சில மக்களை தூக்கிலிட்டதாகவும் தகவல்கள் வெளியானது அல்லவா. அந்த மக்களை தூக்கிலிடுவதற்கு, எக்ஸிகியூஷன் பண்ணுவதற்கான ஆர்டர் இது எல்லாமே கொடுப்பது இந்த அலி கமேனியுடைய மகன், தற்போது புதிய தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ளார் அல்லவா. இவர் தான் அதற்கான ஆர்டர் எல்லாமே கொடுக்கிறது. இவர் தான் அந்த முழுவதையும், அவங்க அப்பா இருந்தாலுமே முழுவதையும் இவர் தான் கண்காணித்து கொண்டிருந்தார் என்றும் கூறப்படுகிறது. இந்த தகவல்கள் எல்லாம் பார்க்கும்போது தன்னுடைய தந்தையாரை விடவும் இவர் மிகப்பெரிய ஒரு டிக்டேட்டராக இருப்பார், இவர் மிகப்பெரிய ஒரு மோசமான நபராக இருப்பார் என்று பலரும் கூறி வருகிறார்கள். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னவென்றால், தற்போது இவரின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. நம்ம நேற்றைக்கு பார்த்த வீடியோல கூட நான் சொல்லியிருப்பேன், ஈரானுக்குள்ளாக தற்போது மொசாட் படை இறங்கி உள்ளது. சில நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது அலி கமேனி அவர்கள் உயிரிழந்தார் இஸ்ரேலின் அந்த தாக்குதலில். அதற்கு முன்பாக கடந்த சில ஆண்டுகளாகவே ஈரானில் மிக முக்கியமான தலைவர்கள் உலாவும் அந்த பகுதிகள், அங்குள்ள CCTV கேமராஸ் எல்லாத்தையுமே இஸ்ரேல் ஹேக் பண்ணிட்டாங்க என்னுள்ள செய்திகள் எல்லாம் பல பக்கங்களில் பார்க்க முடிகிறது. அதை ஹேக் பண்ணி அவங்க முழுவதுமாக கண்காணித்து வந்தார்கள். அது மட்டுமல்லாமல் ஈரானுக்குள்ளேயே மொசாட்டுடைய ஒரு உளவு பிரிவு அங்கே இருந்திருக்கிறது. ஈரான் அதிகாரிகளுக்குள்ளே இருந்திருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் பழைய தலைவர் இறந்து போன அலி கமேனி அவர்களுடைய எல்லா மூமெண்ட்ஸையும் அவங்க கண்காணிச்சு கடைசியில் அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங்கை அஃபிஷியல்ஸ் எல்லாருமே இணைந்து அவங்க நடத்தி கொண்டிருக்கும் போது அங்கு வைத்து அவர் படுகொலை செய்யப்பட்டார். அவர் மட்டுமல்லாமல் அவரோடு 40க்கும் மேற்பட்ட அதிகாரிகள், மனைவி, பிள்ளைகள் எல்லாருமே உயிரிழந்தார்கள். இஸ்ரேலுடைய மொசாட் அங்க ஈரானுக்குள்ளாக இருப்பது எல்லாருக்கும் தற்போது தெரிந்த விஷயம்தான். இவங்க அடுத்ததாக இந்த அலி கமேனி அவருடைய மகன் தற்போது பதவியேற்றிருக்கிறார். இவரையும் தீர்த்து கட்டி விடுவார்கள் என்றும் பலராலும் பேசப்படுகிறது. இதுதான் தற்போது ஈரானை பற்றிய ஒரு நியூஸாக உள்ளது. அது மட்டுமல்லாமல், எங்கள் நாடை விட உங்களுக்கு ஈரானை பிடித்திருந்தது என்றால் நீங்கள் ஈரானுக்கே சென்று விடுங்கள். இது நம்ம சொல்லல, பஹ்ரைனுடைய உள்துறை அமைச்சர் அவர் ஒரு பிரஸ் மீட், ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதுல அவர் சொல்லியிருக்கிறாரு, اما اللي يشوف انه ولاء لايران اكثر من ارتباطه بالبحرين، انا اعتقد انه من الافضل له انه يتوكل على الله ويعيش هنا. இந்த ஈரான் இஸ்ரேல் இஷ்யூ வரும்போது அமெரிக்காவும் இணைந்து இஸ்ரேலோடு இணைந்து இந்த தாக்குதலை ஈரானுக்குள்ளாக நடத்தினாங்க. அதில் அவர்களுடைய தலைவர் இறந்து போனார். இதன் காரணமாக அமெரிக்காவின் இராணுவ தளங்கள் எங்கெல்லாம் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கோ இதனை இலக்காக வைத்து ஈரான் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினாங்க. அதில்
பஹ்ரைனிலையும் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதன் காரணமாக பஹ்ரைனில் உள்ள மக்கள் ஈரானுக்கு ஆதரவாகவும் பஹ்ரைனுக்கு எதிராகவும் நீங்க எல்லாம் இங்க அமெரிக்காவுக்கு பேஸ் வைக்கிறதுக்கான இடம் கொடுத்தனால தான் தற்போது நம்ம நாடு அவர்கள் தாக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி அநேக மக்கள் அவங்களுக்கு எதிராக கருத்துக்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அங்கு உள்நாட்டில் சில சச்சரவுகள் பேச்சுகள் ஏற்பட்டுள்ளது. இந்த சமயத்தில் தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு பஹ்ரைனை விடவும் நம்ம நாட்டை விட உங்களுக்கு ஈரான் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்காதுங்க, நீங்கள் அங்கேயே போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் கூட பார்த்துருப்போம். இந்தியாவில் புல்வாமா தாக்குதல், பஹல்காம் அட்டாக் நடந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட தாக்குதலில் நம்முடைய தேசத்தின் அப்பாவி மக்கள் இருக்கும்போது போராடாத நபர்கள் கூட அலி கமேனி அவர்கள் இறந்து விட்டார் என்று சொன்னவுடன் வீதிகளில் வந்து போராடுவதும் அழுவதும் கூக்குரல் இடுவதும் இதெல்லாமே நம்ம பார்க்க முடிந்தது. அப்போது நம்ம நாட்டிலேயுமே அநேகவர் இதான் கேள்வி வச்சாங்க, நீங்கள் வந்து நம்ம நாட்டுக்குள்ளாக நடக்கிற சம்பவங்களுக்கு எல்லாமே நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் இருந்துட்டு எங்கேயோ ஒரு 4000-5000 கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவர், அதுவும் மதத்தின் பெயரால் அவர் இறந்து விட்டார் என்று சொன்னோன்னு நீங்களும் அவருக்கு ஆதரவாக வந்து கூடுறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு நம்ம நாட்டில் கூட அநேகர் கேள்வி எழுப்பினாங்க. அது எல்லாமே நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த கேள்வியை தான் அங்கே பஹ்ரைனுடைய உள்துறை அமைச்சரும் கேட்டிருக்கிறாரு. உங்களுக்கு நம்ம நாட்டுக்கு நீங்கள் லாயலாக இல்லாமல் நம்ம நாட்டை விடவும் உங்களுக்கு ஈரான் தான் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அங்கேயே போயிருங்க, இங்கே இருக்காதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுவும் தற்போது உலகத்தில் ஒரு பேச்சு பொருளாக மாறி உள்ளது. தற்போதைய சூழ்நிலைகளை பார்க்கும்போது சவுதி அரேபிய அரசாங்கம் ஈரானுக்கு எதிராக செயல்படலாம் என்ற சூழ்நிலை உருவாகி உள்ளது. ஏன்னா சவுதியில் உள்ள அமெரிக்கன் பேஸையும் இவங்க அடிக்கிறாங்க. அது வந்து சவுதிக்கு பிடிக்கல. ஆரம்பத்திலேயே சவுதி அதை மிகப்பெரிய அளவில் கண்டிச்சிருந்தாங்க. தற்போதைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது சவுதி ஈரானுக்கு எதிராக திரும்பலாம் என்ற சூழ்நிலைகள் உருவாகி உள்ளது. இந்த செய்திகளெல்லாம் பார்க்கணும்னா கண்டிப்பாக கல்ஃப் கண்ட்ரீஸில் வாழும் நம்முடைய சொந்தங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அநேக மக்கள் சிக்கி தவிக்கிறாங்க, அநேக மக்கள் கடும் பயத்தில் இருக்கிறாங்க. அநேக காணொளிகளை நேரடியாக நம்மளால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அவங்க இருக்கிற பகுதிகளிலேயே அந்த மிசைல்ஸ் வானத்தில் போகிறது எல்லாம் அவங்க பார்க்குறாங்க. இதனை பார்க்கும்போது அவங்க மிகவும் பயத்தில் இருக்கிறாங்க. அவங்க பயத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்றதை விடவும் அவருடைய உறவினர்கள், நம்ம பகுதிகளில் இருக்கிற உறவினர்கள், அவங்க அதை விடவும் மிகவும் பயத்தில் இருக்கிறாங்க. என்ன நடக்கலாம், என்ன நடக்குமோ என்ற ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்கிறாங்க. குறிப்பாக துபாய், கத்தார் இப்படிப்பட்ட ஏரியா இது எல்லாத்துலேயுமே ஈரான் தாக்குதல் நடத்துகிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் நம்முடைய சொந்தங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த யுத்தம் முடிவது போல தெரியல. பார்க்கும்போது இந்த யுத்தம் மிகப்பெரிய அளவில் விஸ்தாரமாகிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. சீனா கண்டிச்சிருக்கு. ஸோ வடகொரியாவும் இவங்களுக்கு சப்போர்ட்டாக வரலாம் என்று சொல்லப்படுகிறது. ரஷ்யாவுக்கு ஈரான் உள்ள நியூக்ளியர் கான்டாக்ட் இது எல்லாமே அவங்க இழந்துட்டாங்க அப்படிப்பட்ட செய்திகளையும் பார்க்க முடிகிறது. ஸோ ரஷ்யா கண்டிப்பாக ஒரு கோபத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஸோ இந்த யுத்தங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அங்கேயுமே மிகப்பெரிய லெவலில் 2 நாட்டினரும் அது ஒரு யுத்தமாக அறிவித்து மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்திட்டு வராங்க. பாகிஸ்தான் சைட்லேயும் அநேக வீரர்கள், அநேக பேர் இறந்திருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான் சைட்லேயும் தாலிபான்ஸ் நிறைய பேர் இறந்திருக்கிறாங்க. அங்கேயும் போர் சூழல்கள் விஸ்தாரமாகி கொண்டே போகிறது. ஒட்டுமொத்தமாக நாம் எல்லாரும் ஒரு மிகப்பெரிய போர் சூழலுக்குள்ளாக காணப்படுகிறோம். குறிப்பாக இந்த போர் ஒரு 3ஆம் உலக மகா யுத்தமாக மாறலாம் என்றும் பலராலும் பேசப்படுகிறது. எது எப்படியோ யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாடுங்கள் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது. யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்பட்டதும் அல்லாமல் ஒரு யுத்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னது போல கல்ஃப் கண்ட்ரீஸில் வாழும் மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த யுத்தங்கள் முடிவடைந்து ஒரு சமாதானம் வரணும், அதற்காக ஜெபிப்போம். அப்பாவி மக்களின் உயிர்கள் பாதுகாக்கப்படும்படியாகவும் ஜெபிப்போம். மீண்டும் இன்னொரு அப்டேட் மூலம் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Mm.